ஹலோ, வணக்கம். ஆக்சுவலி இது நம்ம லாங் பேக் பண்ண வேண்டியது, பட் இட் டென்ட் ஹேப்பன். சூப்பர் எக்ஸைட்டட் டு பி அ பார்ட் ஆஃப் யுவர் சேனல். அண்ட் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஆன்சரிங் them. இது இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே. இப்போ லாயர் இஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் கம்ப்ளீட்டட் த லா டிகிரி. யூனோ 3 இயர்ஸ் டிகிரியாக இருக்கட்டும், 5 இயர்ஸ் அவங்க முடிச்சிட்டாங்க, அவங்க லாயர். ஸோ நம்ம டிகிரி பாஸ் பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் டு ரைட் அ பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதுறதுக்கப்புறம் நம்ம யூ ஹாவ் டு கிளியர் த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூ கெட் அ லைசன்ஸ். தட்ஸ் கால்ட் யுவர் பார் கவுன்சில் லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் தான் யூ பிகம் அன் அட்வொகேட். ஸோ லாயர்னால் நீங்கள் ஸ்டடீஸ் முடிச்சிட்டிங்க, பட் இன்னும் நீங்கள் பார் கவுன்சிலில் என்ரோல் ஆகல, உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை. ஸோ லைசன்ஸ் இல்லாததுனால நீங்கள் கேஸ் வந்து கோர்ட்டில் அப்பியர் பண்ண முடியாது. பட் அட்வொகேட்னால் உங்களுக்கு இப்போ லைசன்ஸ் இருக்குது, நீங்கள் கேஸ் மூவ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பேர்லேயே நீங்கள் வந்து கேஸை அப்பியர் பண்ணலாம். அதுதான் தட்ஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாயர் அண்ட் அட்வொகேட். நிறைய பேர் இப்போது நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே இன்ஸ்டாகிராம் பயோவில் அவங்க லாயர்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அது யூ ஹாவ் டு புட் இட் அஸ் அட்வொகேட். பட் இது நிறைய பேருக்கு தெரியல. இப்போது சினிமாஸ் பார்த்து நிறைய பேருக்கு நம்ம ப்ரொஃபஷனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் பார்க்குறாங்க. பட் இந்த ஃபஸ்ட்டு குரானில் வச்சு ப்ராமிஸ் பண்ணி இப்படி நடந்தது, அதெல்லாம் முகல் டைமில், யூனோ வென் த முகல் எம்பரர்ஸ் வெதர், அப்போது வந்து ஏதாவது சொல்கிறாங்கன்னா அப்போது வந்து குரானில் ப்ராமிஸ் பண்ணி சொன்னால் அவங்க உண்மை பேசுகிறாங்க. அது ஒரு கல்ச்சர் அப்போது நடந்துட்டுன்றது. அது பார்த்து இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து பைபிளில் ப்ராமிஸ் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாவில் எந்த ப்ரொவிஷனோ எந்த செக்ஷனோ இந்த ப்ராமிஸ் இதில் வச்சு தான் நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்வேர், யூ ஹாவ் டு கிவ் அன் ஓத்துன்னு அப்படி இல்லை. அது கம்ப்ளீட்டாக அது மூவிஸ் வந்து அப்படி க்ரியேட் பண்ணுறது. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி நடந்தது இல்லை. இன்னொன்று மை லார்ட்ஸ் மை ஆனர் சொல்கிறது, அதுவும் இட்ஸ் த சேம் திங். அப்போது முன்னாடி காலத்தில் அது ஒரு ப்ரொசீஜராக ஒரு கஸ்டம் மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து தே ஹாவ் பேண்ட் இட். தே ஹாவ் செட் தட் அது இட்ஸ் நாட் நெசசரி. நீங்கள் வந்து ஜஸ்டிஸை வந்து சார் மேடம்னே அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் மூவி ரிலேட், அது மூவியில் அஸ்யூம் பண்ணது, நாட் இன் ரியல் லைஃப். ரெக்கார்டட் கேசஸ் ஒரு தேர்ட் பர்சனாக யூ காண்ட் எல்லாருக்கும் அது இப்போது கேசஸே இப்போது கோர்ட்டே நம்ம ஆடியன்ஸ் நினைக்கிறது மூவிஸில் காட்டுறது அகெயின் டிஃப்ரெண்ட். பட் ஆக்சுவல் கோர்ட் பார்த்திங்கன்னா நமக்கே உள்ளே நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. அண்டு எல்லோரும் வந்து உள்ளே நிற்கலாம் அப்படியும் இல்லை. இப்போது இம்பார்ட்டண்ட் வெரி சீரியஸ் காக்னிசபிள் ஆஃபென்சஸ், ஒரு சீரியஸ் ஆஃபென்ஸ் மர்டர் ரேப் அந்த மாதிரினா ரெக்கார்டிங் வந்து உள்ள வீடியோகிராஃப் இருக்கும். பட் அது வந்து ஃபார் த ரீசன் ஆஃப் த விக்டிம், அவங்க ரிலேட்டட் ஸ்டஃப். பட் அது வந்து லீக் ஆகுறதுக்கோ அதெல்லாம் யூனோ இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் நம்ம யூ ஹாவ் டு கோ சி த ரெக்கார்டிங், அதுவும் பாசிபிள் இல்லை. சீரியஸ் ஆஃபென்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரெக்கார்டிங் அதெல்லாம் முடியாது. நார்மல் கோர்ட் ப்ரொசீஜர் கூட பார்க்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹாஸ் பின் அலவ்ட் டு டூ சம்திங் லைக் தட். இப்போது ஒரு அன்மேரிட் மேல் வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணுன்னா யூ ஹாவ் ஆல் த எலிஜிபிலிட்டி டு அடாப்ட் அ மேல் சைல்டு. நீங்கள் மேல் சைல்டை அடாப்ட் பண்ணலாம், பட் நீங்கள் ஃபீமேல் சைல்டை அடாப்ட் பண்ண முடியாது. பட் இந்த சேம் திங் ஒரு ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு அன்மேரிட் ஃபீமேல் அவங்க அடாப்ட் பண்ணணுன்னா ஷீ ஹேஸ் ஆல் த எலிஜிபிலிட்டி டு அடாப்ட் அ மேல் சைல்டு அண்ட் அ ஃபீமேல் சைல்டு. பட் வென் இட் கம்ஸ் டு அன்மேரிட் மேல், அவங்க வந்து மேல் சைல்டை மட்டும்தான் அடாப்ட் பண்ண முடியும், ஃபீமேல் சைல்டை அடாப்ட் பண்ண முடியாது. முன்னாடி வந்து இப்போது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேருந்து வர கிட்ஸ் வேர் கன்சிடர்ட் ஆஸ் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன். ஓகேவா? இல்லெஜிட்டிமேட்னா நார்மலாக மேரேஜ் ஆன குழந்தைங்களோட ரைட்ஸ் ரைட்ஸ் இவங்களுக்கு வராது. ஓகேவா? பட் இப்போது அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இப்போது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஹேஸ் பிகம் லீகல். ஸோ அதுலேருந்து வர கிட்ஸ் they are eligible to inherit the properties of the mother and the father.
அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நார்மல் மேரேஜில் வர சில்ட்ரனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேருந்து வர சில்ட்ரனுக்கும் இருக்குது. இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் உமன் she is in a maternity leave, you know, sometimes regardless of what the situation is எது வேணாலும் நடக்கலாம். ஒரு அவங்களுக்கு முடியலன்னா கூட she has all the rights to take extra days off. ஸோ இதனால அவங்களோட பாஸ் அவங்கள ஃபயர் பண்ண போகிறாங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அவங்க எவ்வளோ நாள் எடுக்கணுன்னாலும் அவங்க எடுத்துக்கலாம், யூனோ, ரிகார்ட்லெஸ் ஆஃப் how many days it may be. அவங்க பாஸ் cannot fire the pregnant women. டிஃபமேஷன்னா நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, சடனாக நான் உள்ளே வந்து உங்களை பற்றி தப்பாக பேசுகிறேன், உங்களை இன்சல்ட் பண்ணுறேன். ஸோ தட் டைம் யோர் நேம் வந்து ஸ்பாயில் ஆகுது, யோர் ரெப்யூட்டேஷன். அதனால சம் பீப்புள் யூனோ கோ த்ரூ சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. அதெல்லாம் உங்கள் நேம் ஸ்பாயில் பண்ணுறதுனா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஓகே ரியலி அருண் வந்து நாட் அ நைஸ் பர்சன், தே மைட் ஈவன் ஃபயர் யூ. ஸோ தட் இஸ் ஒன்லி தட் டைம் ஒன்லி யூ வில் சே ஐ வாஸ் டீஃபேம், ப்ரீத்தி வந்து என்னை டீஃபேம் பண்ணிட்டாங்க, இன்சல்ட்டு, உங்கள் ரெப்யூட்டேஷன் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஸோ நிறைய கேஸஸில் இந்த மாதிரி நடக்குது இல்லை. சப்போஸ் ஃபால்ஸாக ஒரு பர்சன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நேம் ஸ்பாயில் ஆகிடும், சொசைட்டியில் எல்லோரும் தப்பாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இல்லை இவங்க பண்ணல, வேறு யாரோ பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் அவங்க ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா லாஸ் ஆகிருக்கும் அந்த பேர் கெட்டதுனால. ஸோ அதனால அவங்க வந்து டீஃபமேஷன் சூட்னு ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கு காம்பன்சேஷன் நம்ம எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், depending on the intensity. Sometimes நிஜமாவே people have gone through this, ஓகேவா. சம்டைம்ஸ் மென்டலாக அவங்க எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்து எவிடன்ஸாக இஃப் யூ சப்மிட் in the court, no compensation, you will get crores of money. So that's called defamation suit. It's 499 of IPC. இப்போ COVID-19 அப்புறம் lot of new laws have been framed. நிறைய existing laws itself have been amended. ஸோ அந்த புது லாஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறோம். ஸோ அன்டில் தென் இப்போ பண்ண வீடியோவில் எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ் யூ ஹேவ், யூ கேன் மென்ஷன் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் யூ சப்ஸ்கிரைப் த சேனல், லைக், comment and click the bell icon.